ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ் வானம் யூடியூப் சேனலில் என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் பற்றின வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படி ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், அதை எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு வருது. நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றாங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி என்ஜிஓ மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக தமிழ் வானம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் நம்ம ரன் பண்ணுறோமோ, அதே மாதிரி ரியல் தமிழ் வானம் அப்படின்ற பேரில் ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் இதே மாதிரி கண்டென்ட் தான் நான் போட போகிறேன். முழுக்க ஒரு என்ஜிஓவை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஒரு என்ஜிஓ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, நிறைய சில சமயங்களில் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஸோ அதை ஆர்டிகிள்ஸாக எழுதுனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதுவும் தமிழில் எழுதினோம்னா இன்னும் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த பிளாகில் முழுக்க என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் பற்றி தமிழில் தான் கட்டுரைகள் எழுத போகிறேன். அதுக்கு யூடியூப் சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பிளாகுக்கும் உங்கள் ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அந்த பிளாகில் நம்ம போய் அது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நான் இந்த பிளாகில் இப்போ ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த வீடியோ கீழே அதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பிளாக் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தமிழ் வானம், கீழே அதுக்கான டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வலைதளத்தில் தொண்டு நிறுவனங்களை எவ்வாறு தொடங்குவது, மேலும் திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிதி உதவிகளை எங்கிருந்து பெறலாம் மற்றும் வருமான வரி விலக்கு பெறுவது தொடர்பான கட்டுரைகளை எழுதவிருக்கிறேன். இந்த தளத்தில் வெளியாக இருக்கும் கட்டுரைகள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளவைகளாக இருக்கும். இதான் ஒரு டெஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இதில் இருக்கிற கட்டுரைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, தொண்டு நிறுவனம் தொடங்க வேண்டுமா, நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கட்டுரை போட்டிருக்கேன். அந்த மேலும் படிக்கவும் அதை கிளிக் பண்ணால் தான் ஃபுல் ஆர்டிக்கிள் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி இது மட்டும்தான் தெரியும். சின்ன ஆர்டிக்கிள்னு விட்டுறாதீங்க. மேலும் படிக்கவும் கிளிக் பண்ணிங்கன்னா முழு ஆர்டிக்கிள் முழு கட்டுரையும் நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனம் என்றால் என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன, அடுத்த பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் எத்தனை வகைப்படும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 வகை தான்: ட்ரஸ்ட்டு, சொசைட்டி அண்ட் செக்ஷன் 8 கம்பெனி. அதை தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக, எந்த சட்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும், எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் வேறு டிஃப்ரெண்ட். அறக்கட்டளையில் ஒரு மாதிரி இருக்கும், சங்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும், செக்ஷன் 8 கம்பெனிஸில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கலாமா அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். என்னென்ன அடிப்படை ஆவணங்கள், அடிப்படை ஆவணத்தை யார் தயார் செய்யலாம், அதாவது ட்ரஸ்ட் டீடை யார் ரெடி பண்ணலாம், இந்த எல்லாமே ஃபுல்லாகவே இந்த ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு அவசியமாக, பணம் எங்கிருந்தெல்லாம் பெற முடியும், வங்கிக்கு நிதியுதவி பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், தொண்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு பெற முடியுமா, இந்த மாதிரி இந்த ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு என்ஜிஓவை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். தொண்டு நிறுவனங்கள் மக்களை சென்றடைவது எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும், அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் என்னென்ன, தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓ டர்பனில் பதிவு பண்ண வேண்டியது அவசியம் கட்டாயமா அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். பதிவு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன. ஸோ இதுதான் இந்த முழு கட்டுரை. இன்னும் வரக்கூடிய போஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன ஏதாவது கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுரைகள் வேணும், இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கட்டுரையை படித்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புகள் கீழேயும் விரிவான கட்டுரைகள் நான் எழுதுகிறேன் இனி வரக்கூடிய நாட்களில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது. 3 வகையான தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. ட்ரஸ்ட்டு இருக்குது, சொசைட்டி இருக்குது, செக்ஷன் 8 கம்பெனி இருக்குது. ட்ரஸ்ட்டுனா என்ன, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும், எப்படி மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கட்டுரைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நான் எழுத போகிறேன். ஸோ தமிழ் வானம் யூடியூப் சேனலுக்கு எப்படி உங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ் வானம் பிளாகுக்கும்
நீங்கள் இங்கே பின்பற்றுபவர்கள் இருக்கீங்களா, ஃபாலோவர்ஸ், அங்கே போய் இந்த ஃபாலோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் நான் போகிற ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு மெயில் மூலமாக உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கே வரும். ஸோ வீடியோ மாதிரியே இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் எதுக்காக இந்த பிளாக் க்ரியேட் பண்ணேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. அதை மீறி 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டால் அதை பொறுமையாக பார்க்குறதுக்கும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த கட்டுரையை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இந்த பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப் சேனல் கொடுத்த அதே ஆதரவு இந்த பிளாகுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் அல்லது கமெண்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி.